இந்த உபவாச ஜெபத்தில் ஆண்டவரே பெண்களாகி எங்களை நீர் கொண்டு வந்ததற்கு நன்றி. இன்னைக்கு ஆண்டவரே ஒருவேளை குடும்பங்களாக கொண்டு வார். இன்னைக்கு லீவு நாட்களாக இருக்கிற படியினால் தகப்பனே, வேலைக்கு போகாத, ஸ்கூலுக்கு காலேஜஸ்க்கு போகாத, பிஸ்னஸ்களுக்கு போகாத ஆண்டவரே பிள்ளைகள் இருப்பார்களானா அவர்களை கொண்டு வாரும். குடும்பங்களாக ஆசீர்வதிக்கப்பட கர்த்தர் கிருபை தர வேண்டும் என்று ஜெபிக்கிறப்பா. இந்த நேரத்தை எங்களுக்கு ஆசீர்வதிப்பீராக. ஆவியானவரே எமது கரத்தில் இந்த நாளை ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே எங்களோடு தங்கிரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தேவனே, ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. ஆட்கொண்ட தெய்வம் திருப்பாதம் அமர்ந்து ஆறுதல் அடைகின்றேன், அமைதி பெறுகின்றேன். ஆட்கொண்ட தெய்வம் திருப்பாதம் அமர்ந்து ஆறுதல் அடைகின்றேன், அமைதி பெறுகின்றேன். புயல் வீசும் கடலில் தடுமாறும் படகை தாங்கிடும் நங்கூரமே. புயல் வீசும் கடலில் தடுமாறும் படகை தாங்கிடும் நங்கூரமே. தினம் தாங்கிடும் நங்கூரமே, தினம் தாங்கிடும் நங்கூரமே. ஆட்கொண்ட தெய்வம் திருப்பாதம் அமர்ந்து ஆறுதல் அடைகின்றேன், அமைதி பெறுகின்றேன். எதிர்காற்று வீச எதிர்பாரும் பேச என்னை காக்கும் புகலிடமே. எதிர்காற்று வீச எதிர்பாரும் பேச என்னை காக்கும் புகலிடமே. என்னை காக்கும் புகலிடமே, தினம் என்னை காக்கும் புகலிடமே. ஆட்கொண்ட தெய்வம் திருப்பாதம் அமர்ந்து ஆறுதல் அடைகின்றேன், அமைதி பெறுகின்றேன். ஆட்கொண்ட தெய்வம் திருப்பாதம் அமர்ந்து ஆறுதல் அடைகின்றேன், அமைதி பெறுகின்றேன். இருள் நீக்கும் சுடரே என் இயேசு ராஜா, என் வாழ்வில் ஆனந்தமே. இருள் நீக்கும் சுடரே என் இயேசு ராஜா, என் வாழ்வில் ஆனந்தமே. தினம் என் வாழ்வில் ஆனந்தமே, தினம் என் வாழ்வில் ஆனந்தமே. ஆட்கொண்ட தெய்வம் திருப்பாதம் அமர்ந்து ஆறுதல் அடைகின்றேன், அமைதி பெறுகின்றேன். நிலையற்ற வாழ்வில் நிம்மதியே நீங்காத பேரின்பமே. நிலையற்ற வாழ்வில் நிம்மதியே நீங்காத பேரின்பமே. என்னை விட்டு நீங்காத பேரின்பமே, என்னை விட்டு நீங்காத பேரின்பமே. ஆட்கொண்ட தெய்வம் அமர்ந்து ஆறுதல் அடைகின்றேன், அமைதி பெறுகின்றேன். ஆட்கொண்ட தெய்வம் திருப்பாதம் அமர்ந்து ஆறுதல் அடைகின்றேன், அமைதி பெறுகின்றேன். காயங்களாச்சி கண்ணீரை துடைக்கும் நல்ல சமாரியனே. காயங்களாச்சி கண்ணீரை துடைக்கும் நல்ல சமாரியனே. எங்கள்
நல்ல சமாரியனே, எங்கள் நல்ல சமாரியனே. ஆட்கொண்ட தெய்வம் திருப்பாதம் அமர்ந்து ஆறுதல் அடைகின்றேன், அமைதி பெறுகின்றேன். ஆட்கொண்ட தெய்வம் திருப்பாதம் அமர்ந்து ஆறுதல் அடைகின்றேன், அமைதி பெறுகின்றேன். ஹல்லேலூயா. இந்த நேரம் எல்லாம் எங்களுக்கு ஆசீர்வாதமாகணும்ப்பா. ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்பா உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா. இந்த நாளெல்லாம் ஆவியானவர் நம்மை ஆட்கொண்டு நடத்தும்படியாக 198வது பாடலை ஃபாதர் பெர்க்மேன்ஸுடைய பாடல் புத்தகத்தில் நம்ம பாடலாம். உந்தன் பாதைகள் அறிந்திடச் செய்யும், உம் வழிகள் கற்றுத்தாரு. உந்தன் பாதைகள் அறிந்திடச் செய்யும், உம் வழிகள் கற்றுத்தாரு. உந்தன் வார்த்தையின் வெளிச்சத்திலே தினம் தினம் நடத்துமையா. உந்தன் வார்த்தையின் வெளிச்சத்திலே தினம் தினம் நடத்துமையா. ஆட்கொண்டு நடத்துமையா. ஆவியானவரே என் அன்பு நேசரே, ஆட்கொண்டு நடத்துமையா. கண்ணின் மணி போல காத்தருளு, கழுகு போல சுமந்தருளு. கண்ணின் மணி போல காத்தருளு, கழுகு போல சுமந்தருளு. உந்தன் சிறகுகள் நிழல் தனிலே எந்நாளும் மூடிக்கொள்ளு. உந்தன் சிறகுகள் நிழல் தனிலே எந்நாளும் மூடிக்கொள்ளு. ஆவியானவரே அன்பு நேசரே, ஆட்கொண்டு நடத்துமையா. ஆவியானவரே ஆட்கொண்டு நடத்துமையா. வெயில் நேரத்தில் குளிர் நிழலே, புயல் காற்றில் புகலிடமே. வெயில் நேரத்தில் குளிர் நிழலே, புயல் காற்றில் புகலிடமே. கடுமழையில் காப்பகமே, நான் தங்கும் கூடாரமே. கடுமழையில் காப்பகமே, நான் தங்கும் கூடாரமே. ஆவியானவரே என் அன்பு நேசரே, ஆட்கொண்டு நடத்துமையா. ஆவியானவரே என் அன்பு நேசரே, ஆட்கொண்டு நடத்துமையா. நியாய தீர்ப்பீர் ஆவியானவரே, சுட்டெரிக்கும் ஆவியானவரே. நியாய தீர்ப்பீர் ஆவியானவரே, சுட்டெரிக்கும் ஆவியானவரே. பாவம் கழுவி தூய்மையாக்கும் பரிசுத்த ஆவியானவரே. என் பாவம் கழுவி பரிசுத்த ஆவியானவரே. ஆவியானவரே என் ஆட்கொண்டு நடத்துமையா. ஆவியானவரே என் அன்பு நேசரே,
ஐயா. அல்லேலூயா. ஆண்டவர்கிட்ட சொல்லுவோமா, ஆட்கொண்டு என்னை நடத்துங்க ஆண்டவரே. நன்றி தகப்பனே, நன்றி நன்றி. இந்த நேரத்தில் நான் பார்க்க போகிற ஒரு செய்தியின் தலைப்பு, வெற்றி எப்போது நமக்கு கிடைக்கும், வெற்றியின் ரகசியம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, நியாயாதிபதிகள் அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிறோம், இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஏன் தோல்வி வந்தது. இன்றைக்கி நம்ம வாழ்க்கையில் கூட அநேக தோல்விகளை நம்ம சந்திக்கிறோம். ஏன் தோல்வி வந்தது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது, நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரம் முதல் வசனம் முதல் 5 வசனங்கள் வரைக்கும் வாசிக்க கேட்கலாம். நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரம் முதல் 5 வசனம். பின்னர் இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தார்கள். அப்பொழுது கர்த்தர் அவர்களை 7 வருஷம் மீதியானியரின் கையில் ஒப்புக் கொடுத்தார். மீதியானியரின் கை இஸ்ரவேலின் மேல் பலத்து கொண்டபடியால் இஸ்ரவேல் புத்திரர் மீதியானியர் நிமித்தம் தங்களுக்கு மலைகளில் உள்ள எபிகளையும் குகைகளையும் அரணான சரங்களையும் அடைக்கலங்களாக்கி கொண்டார்கள். பாருங்க, வீட்டில் இருந்து வெளியே துரத்தப்படுறது எவ்வளோ ஒரு கஷ்டமான காரியம். இன்றைக்கி அழகாக சபையில் தேவன் நம்மை கொண்டு வந்து வச்சிருக்கிறார். இந்த சபையில் என்ன செய்யணும், நல்ல மேய்ச்சல். ஆண்டவர் வந்து வசனங்கள் கொடுக்குறாரு, நல்ல பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தை கொடுக்குறாரு, எச்சரிப்புகளை கொடுக்குறாரு, சில விசேஷித்த நாட்களை நமக்கு கொடுக்குறாரு. இதை பயன்படுத்தி கொண்டு என்ன செய்யணும், ஆலயத்திலே நிலைத்திருக்கணும், சபையின் நன்மையினால் நிரப்பப்படணும். அப்போ இந்த இடத்துல நாம் பார்க்கும்போது, இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்ததுனால அவர்கள் எங்கே துரத்தப்பட்டாங்க, தங்களுடைய வீடுகளை விட்டு அவர்கள் கெபிகளுக்கும், மலைகளில் உள்ள கெபிகளுக்கும் குகைகளுக்கும் அவங்களுக்கு அரணான ஸ்தலங்களையும் என்ன செய்தாங்களாம், அடைக்கலமாக்கி கொண்டார்கள். மலைகளில் உள்ள கெபிகள். இப்போ நல்ல இடத்தை விட்டு சில நேரம் நம்ம துரத்தப்படுகிறது எதுக்குன்னா, கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்யும்போது. அப்போ நம்ம தேவ பிள்ளைகள், பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும், நீதி செய்கிறவன் இன்னும் நீதி செய்யட்டும், அநீதி செய்கிறவன் அக்கிரமம் செய்கிறவன் செய்துக்கிட்டே இருக்கட்டும் தான் சொல்லப்பட்டிருக்கு. இப்போ இன்றைக்கு என்னுடைய வாழ்க்கையிலையும் உங்களுடைய வாழ்க்கையிலையும் தேவன் வைத்திருக்கிற வாழ்க்கையில் நம்ம எப்படி முன்னேறி செல்லுகிறவர்களாக காணப்படுகிறோம். இப்போ இஸ்ரவேல் புத்திரர் இப்படி இருந்ததுனால அவர்களுக்கு இந்த துன்பங்கள் என்ன செய்ச்சு, அதிகரிச்சுட்டே போச்சு. 3ஆம் வசனத்தை வாசிப்போம். இஸ்ரவேலர் விதை விதைத்திருக்கும் போது மீதியானியரும் அமலேக்கியரும் கிழக்கத்தின் புத்திரரும் அவர்களுக்கு விரோதமாய் எழுப்பி வந்து அவர்களுக்கு எதிரே பாளையம் இறங்கி காசாவின் எல்லை மட்டும் நிலத்தின் விளைச்சலை கெடுத்து இஸ்ரவேலிலே ஆகாரத்தை ஆகிலும் ஆடு மாடுகள் கழுதைகளை ஆகிலும் வைக்காதே போவார்கள். இல்லை பாருங்க, துன்பம் எப்படி தொடருது பாருங்க. ஒரு சிறிய பாவம் சொல்ல முடியாது, கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானது. அது செய்யும்போது ஆண்டவர் தான் நம்முடைய ஆசீர்வாதத்தின் ஊற்றே அவர் தான். அப்போ அவருக்கே எதிராக எழும்பிட்டோம்னா அதை குறித்து என்ன செய்யணும், நம்முடைய வாழ்க்கையில் ஒரு கஷ்டம் வரும்போது, ஒரு நஷ்டம் வரும்போது, இல்லை ஒரு சின்ன வியாதியினுடைய ஒரு சிம்டம் வரும்போதே நமக்குள்ள ஒரு பயம் வரணும். அதில் இந்த ஜனங்கள் என்ன செய்தாங்களா, இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் என்னெல்லாம் கையின் பிரயாசங்கள் அத்தனையும் அவர்கள் அழித்தார்களாம். மீதியானியரின் கை என்ன செய்துச்சு, இஸ்ரவேலருக்கு மேலே எதிராய் செயல்பட்டது அப்படின்னு பார்க்குறோம். அவங்க என்ன செய்தாங்க, மீதியானியர், அமலேக்கியர், கிழக்கத்தி புத்திரர் எதிராக எழும்பி வந்து அவர்களை துரத்தி அவர்களுடைய ஆகாரமும் கிடைக்காம, ஆடு மாடுகள் கழுதை எதுவுமே அவங்களுக்கு வாழ்க்கையின் நம்பிக்கைக்கு ஆதாரமாக ஒன்றையும் வைக்காம அத்தனையும் எடுத்துக்கொண்டு போய் விடுவாங்களாம். அழித்து விட்டு எடுத்துக்கொண்டு போய் விடுவாங்க. 5ஆம் வசனம். அவர்கள் தங்கள் மிருக ஜீவங்களோடும் தங்கள் மூலவரங்களோடும் வெட்டுக்கிளிகளைப் போல் திரளாய் வருவார்கள். அவர்களும் அவர்கள் ஒட்டகங்களும் எண்ணி முடியாததாய் இருக்கும். இந்த பிரகாரமாக தேசத்தை கெடுத்துவிட அதிலே வருவார்கள். மிருக ஜீவன்கள் தங்கள் கூடாரங்களோடு வெட்டுக்கிளிகளைப் போல திரளாய் வருவாங்களாம்.
இப்போ வெட்டுக்கிளிகள் எப்படிப்பட்டது? சாபத்தை கொண்டு வரக்கூடியது, இருக்கிற எல்லாத்தையும் அழிக்கக்கூடியது. வெட்டுக்கிளி சிம்பல் என்னது? சாபத்துக்கு அடையாளம். அப்போ இந்த இடத்துல பார்க்குறோம், வெட்டுக்கிளிகளை போல பேட்ச் பேட்ச் அப்படியே ஒரு என்ன சொல்கிறதுன்னா ஒரு கூட்டம் கூட்டமாக வந்து அவர்களுடைய நன்மைகளை அழித்து போட்டுருவாங்களாம். தேசத்தை கெடுத்து விட அவர்கள் அதிலே வருவார்கள். 6ஆம் வசனம் சொல்லுகிறது, இப்படி மீதியானியராலே இஸ்ரவேலர் மிகவும் சிறுமைப்பட்டார்கள். அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி முறையிட்டார்கள். இவ்வளவு தூரம் சிறுமைப்படுத்தப்படுகிறோமே நம்முடைய வாழ்க்கையில். யார் வாழ்க்கையில் சிறுமை இல்லை? எல்லாத்துலேயும் பெருமையாகவே நம்ம வாழ்கிறோம். நம்ம நிச்சயமாக சொல்ல முடியுமா? பாருங்கள், அநேக நேரத்தில் எதிரிகள் வந்து நாங்கள் இதை செஞ்சிட்டோம், நீங்கள் என்ன சொல்கிறீங்க, உங்கள் ஆண்டவர் எங்கே போயிட்டாருன்னு கேட்குறாங்க. இன்னும் வந்து கேள்விக்குறிகள் எத்தனையோ நம்மளை நோக்கி வந்துட்டு தான் இருக்குது. அப்போ இப்படிப்பட்ட ஒரு ஹோல் தேவனுடைய பிள்ளைகள் நம்ம எல்லாருமே இன்னைக்கு வந்து நம்ம ஜெபிக்கிறோம், நம்ம அதை செய்கிறோம் இதை செய்கிறோம் சொல்ல முடியாதபடி அநேக சவால்களுக்கு நடுவில் இருக்கிற நாம எப்படி இருக்க வேண்டும்? இந்த இடத்துல பார்க்கும்போது சிறுமைப்பட்டார்கள், இஸ்ரவேலர் மிகவும் சிறுமைப்பட்டார்கள். அப்பொழுது ஆண்டவரை நோக்கி அவர்கள் முறையிட்டார்கள் அப்படின்னு சொல்லும்போது, இன்னைக்கு நம்மக்கிட்ட இந்த நேரத்திலேயாவது இப்போவாது தேவனை நோக்கி நாம் முறையிடுகிற காரியம் இருக்குதா? கர்த்தாவே எங்களை மன்னிச்சிரும், எங்கள் பாவம் தான், எங்கள் அக்கிரமம் தான், எங்கள் மீறுதல்கள் தான் சொல்லி நம்மை தாழ்த்தி தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிற காரியங்கள் இருக்குதா? ஒரு தனிப்பட்ட நபரை நான் சொல்லலை, நம்ம எல்லாருமே தேசமெங்கும் உலக நாடுகளெங்கும், ஒருவேளை நம்முடைய இந்தியா தேசம் முழுவதும் கூட எங்கெல்லாம் கர்த்தருடைய பிள்ளைகள் இருக்காங்களோ எல்லாரும் ஒரு குரூப்பாக தேவ சமூகத்தில் வர வேண்டிய காலங்கள் இது. எத்தனையாய் நாம் நெருக்கப்படுகிறோம். கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, இப்படிப்பட்ட நிலைமையில் ஒருத்தனுக்கு மட்டும் கொஞ்சோண்டு தைரியம் இருந்தது. அது யாருன்னு சொல்ல, சிம்சோனுக்கு கிதியோனுக்கு என்ன செய்தது? கொஞ்சோண்டு தைரியம். அந்த கிதியோனை கர்த்தர் என்ன செய்தார்? அவனை தெரிந்து கொள்ள அவர் யார் வந்து தேவனுடைய பாரத்தை தீர்க்கிறதுக்கு தங்களை ஒப்பு கொடுப்பாங்கன்னு கர்த்தர் பார்க்குறார். இந்த சபையின் ஊழியத்தில் முன்னாடி நின்று ஒவ்வொரு காரியங்களை செய்ய யார் வருவாங்கன்னு ஆண்டவருடைய கண்கள் எதிர்நோக்கிட்டு இருக்கு. ஆனால் ஒருவேளை யாரை வந்து அவர் கொண்டு வந்து வைக்கணுமோ அந்த நேரம் வரைக்கும் ஒருவேளை என்ன செய்ய முடியாது நம்மளால். ஒருவேளை நானே செய்ய வேண்டியதாக இருக்கலாம். ஆனால் யாருக்காக செய்கிறேன்? தேவனுக்காக செய்கிறேன். உங்களுக்காக செய்யலை, யாருக்காகவும் செய்யலை. யாருக்காக செய்கிறேன்? கர்த்தருக்காக செய்கிறேன். கர்த்தர் இந்த இடத்துலேருந்து என்னை பார்த்து கொண்டு இருக்கிறார். என்னை ஒவ்வொரு அலைச்சல்களையும் அறிகிறார். ஏற்ற காலத்தில் எல்லாத்தையும் சகாயம் செய்கிற கிருபை அவருக்குள்ளே இருக்குது. இன்னைக்கு நாம் சுதந்திரிக்க வேண்டிய காரியங்களை இழந்து விட்டால் எங்கோ இருந்து ரட்சிப்பு வரும், கட்டாயமாக வரும். அவர் யாரையும் என்ன செய்ய மாட்டார், ஒரு நாளும் அப்படியே கைவிட்டு விடுகிற தேவன் கிடையாது. இப்போ இன்றைக்கு இந்த இடத்துல கிதியோனை தேவன் வந்து என்ன செய்கிறாரு பார்க்கிறார். அப்படி கிதியோன் என்ன செய்தாரு அப்படின்னு சொல்லி நம்ம 16ஆம் வசனத்தில் பார்க்கலாம். அதற்கு பின்பு கர்த்தருடைய தூதனானவர் வந்து அபியேஸ்ரியனான யோவாசின் ஊராகிய ஓப்ராவில் இருக்கும் ஒரு கர்த்தாலி மரத்தின் கீழ் உட்கார்ந்தார். அப்பொழுது அவனுடைய குமாரன் கிதியோன் கோதுமையை மீதியானியரின் கைக்கு தப்புவிக்கிறதற்காக ஆலைக்கு சமீபமாய் அதை போரடித்தார். மீதியானியரின் கைக்கு என்ன செய்யணும்? கோதுமையை தப்புவிக்க வேண்டும். எல்லாத்தையும் எடுத்துட்டு போறாங்க. இந்த கொஞ்சமாவது தப்புவிக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒரு துணிச்சலோட என்ன செய்யறாரு? எப்பவும் போரடிக்கிற இடத்துக்கு போகாம ஆலைக்கு சமீபமாகவே அதை போரடிக்கிறார். பொதுவாக மலையில் போய் போரடிச்சு அதில் உள்ள நிறைய ப்ரொசீஜர் முடிஞ்சு தான் என்ன செய்வாங்க, அந்த மணிகள் அந்த கதிர்களை எல்லாம் கொண்டு வருவாங்க. ஆனால் இவன் இருந்த இடத்துக்கு பக்கத்திலே ஆலையிலே என்ன செய்யறாரா? போரடிக்கிறான். அப்போ அந்த நேரத்தில் கூட அந்த கொஞ்சத்தை தேவன் பார்க்குறார். கொஞ்சம் முயற்சி, கொஞ்சம் உற்சாகம், கொஞ்சம் விசுவாசம், அதை கனப்படுத்துகிறார். 12ஆம் வசனத்தை வாசிப்போம். கர்த்தருடைய தூதனானவர் அவனுக்கு தரிசனமாகி, பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் என்றார். அப்பொழுது கிதியோன் அவரை நோக்கி, என் ஆண்டவனே, கர்த்தர் எங்களோடு இருந்தால் இவையெல்லாம் எங்களுக்கு நேரிடுவானே. கர்த்தர் எங்களை எகிப்திலிருந்து கொண்டு வரவில்லையா என்று எங்கள் பிதாக்கள் எங்களுக்கு விவரித்து சொன்ன அவருடைய அற்புதங்கள் எல்லாம் எங்கே? இப்பொழுது கர்த்தர் எங்களை கைவிட்டு மீதியானியர் கையில் எங்களை ஒப்பு கொடுத்தாரே என்றான். இதுல பாருங்க, செத்த ஈக்கள் ஒரு பரிமள தைலத்துல விழுந்தா அது முழுக்கமே என்ன செய்யறோம்? கெட்டு போயிடும்.
அப்போ ஞானத்திலும் அறிவிலும் பேர் பெற்றவனை சொற்ப மதியினம் கூட என்ன செய்திருமா, அழிச்சு போட்டுரும். அப்போ மீதியானியர் இவன் கிதியோன் சொல்றாரு, என் ஆண்டவனே, நீர் எங்க கூட இருந்தால் ஏன் இந்த மாதிரி கஷ்டம் நஷ்டங்கள், ஏன் நாங்கள் சத்துருக்கு தோத்து போகிறோம், ஏன் நாங்கள் எங்களுடைய இடத்தை விட்டு மலைகள்லையும் குகைகள்லையும் கெபிகள்லையும் நாங்கள் தங்குகிறோம், எதுக்காக எங்களுக்கு ஒன்றுமே இல்லாத இந்த ஒரு வறட்டு நிலைமை வறட்சி காணப்படுகிறது அப்படின்னு கேட்கும்போது இவன் என்ன கேட்குறாங்க அப்படின்னு சொன்னால், எகிப்திலிருந்து கொண்டு வந்து நல்ல கானான் தேசத்துக்கு நேராக எங்களை தேவன் அழைத்து கொண்டு செல்லுவார், அப்படி இதோ புதிய காரியத்தை நான் செய்கிறேன், இப்படிலாம் இந்த வருஷம் வாக்குத்தத்தம்லாம் தேவன் கொடுத்தாரே. நம்ம கூட சில நேரம் கேட்போம், புதிய காரியத்தை செய்கிறேன்னு சொன்னார், ஆனால் பழைய காரியத்திலேருந்து இன்னும் நாங்கள் ஸ்ட்ரகிள் பண்ணிக்கிட்டே இருக்கோமே, நம்ம போராடி கொண்டே இருக்கிறோமே என்று சொல்லலாம். ஆனால் இந்த இடத்துல சொல்லும்போது கர்த்தர் எங்களை எங்கள் எதிரிகள் கையில் ஒப்பு கொடுத்தாரே என்று சொல்லும்போது கர்த்தருடைய தூதன் என்ன சொன்னார், 14ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அதுக்கு பதில் எதுவும் சொல்லலை. அவர் என்ன சொன்னார், நீ இந்த பலத்தோடு போ, நீ இஸ்ரவேலை மீதியாரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிப்பாய், உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா. அப்படிதான் இந்த சபையில் கூட ஒரு ஆளை தேடுறார், ஒரே ஒரு கிதியோன். ஒருவேளை அது எங்கே இருக்கிறாங்க, யார் இருக்காங்க, உங்களில் யாரை தெரிஞ்சுக்க போகிறாரு, இல்லை மற்ற நாளில் யாரை தெரிஞ்சுக்க போகிறாருன்னு தெரியாது. ஆனால் அந்த ஒரு கிதியோனை ஆண்டவருடைய கண்கள் என்ன செய்து தேடுது. தேசத்தில் இப்படிப்பட்ட கிதியோன்களை கர்த்தருடைய கண்கள் தேடுது. இன்னைக்கு எவ்வளோ விதமான காரியங்களை நம்ம பார்க்கிறோம், எத்தனை சவால்களை பார்க்கிறோம், எத்தனை வைராக்கியமான காரியங்கள் தேவனுக்கு எதிராக இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். ஆனால் இந்த கிதியோன்கள் எல்லா இடத்துலையும் எழும்ப வேண்டும். எல்லா தேசத்திலையும், இலங்கை தேசமாக இருந்தாலும் சரி, உலக நாடுகளின் எந்த பகுதியாக இருந்தாலும், நம்முடைய தேசமே ஆனாலும் எழும்ப வேண்டும். ஏன்னா நிறைய இடத்துலேருந்து இந்த தேசத்துக்காக ஜெபிக்கிற பிள்ளைகள் இருக்கிறாங்க. உலக நாடுகளின் எத்தனையோ பகுதியில் இருந்து நமக்காக ஜெபிக்கிற பிள்ளைகள் நம்ம தேசத்துக்காக. ஏன்னா அவங்கெல்லாம் ஒரு நாள் தேசத்து தான் வந்து ஆகணும். அப்போ இந்த தேசத்தின் மேலே அவங்க என்ன செய்கிறாங்க, பற்று உள்ளவர்களாக ஜெபித்து கொண்டு இருக்கிறாங்க. அப்போ இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, இந்த கிதியோன் மேலே ஆண்டவர் இரக்கம் வச்சு அவனை தெரிந்து கொண்டு பெரிய ரட்சிப்பை கட்டளையிடுறதுக்காக அவனை தெரிந்து கொண்டு சொல்றார், உனக்கு பலன் இருக்குதுப்பா, இந்த பலத்தை எடுத்துக்கொண்டு நீ போ, உன்னை கொண்டுதான் நான் என்ன செய்ய போறேன், மீதியானியரின் கைக்கு இஸ்ரவேல் ஜனங்களை ரட்சிக்க போகிறேன் அப்படின்னு சொன்னார். இது எல்லாம் நம்ம நிறைய காரியங்கள் நம்ம பார்த்துருக்கிறோம். இப்போ மெயினான காரியத்தை நாம் பார்க்க போகிறோம். வெற்றி எதை பொறுத்து இருக்கிறது? அப்போ இந்த கிதியோன் நிறைய சாக்கு போக்குகளை சொல்றாரு, எனக்கு முடியாது என்று சொல்லி அந்த காரியத்தில் இருந்து எப்படியாவது வெளியில் போயிடலான்னு நினைக்கிறாரு. பல முறை அடையாளத்தை கேட்கிறாரு. ஆண்டவர் அந்த அடையாளத்தை எல்லாமே செய்து காண்பிக்கிறார். உன்னோடு நான் செய்யும் காரியம் பயங்கரமாய் இருக்கும் என்று சொல்லி மோசேக்கு சொன்னது போல கிதியோனை பலப்படுத்துகிறார். நியாயாதிபதிகள் 7ஆம் அதிகாரத்தில் முதல் வசனத்திலிருந்து சில வசனங்களை வாசிக்கலாம். அப்பொழுது கிதியோனாகிய யெருபாகாலும் அவனோடு இருந்த ஜனங்கள் யாவரும் காலமே எழுந்து புறப்பட்டு ஆரோத் என்னும் நீரூற்றின் கிட்ட பாளையம் இறங்கினார்கள். மீதியானியரின் பாளையம் அவனுக்கு வடக்கே 100 வீட்டிற்கு பின்னான பள்ளத்தாக்கிலே இருந்தது. அப்பொழுது கர்த்தர் கிதியோனை நோக்கி, நான் மீதியானியரை உன்னோடு இருக்கிற ஜனத்தின் கையில் ஒப்பு கொடுக்கிறதற்கு அவர்கள் மிகுதியாக இருக்கிறார்கள். ஆண்டவர் சொல்றார் பாருங்க, இந்த உன்னோடு இருக்கிற ஜனங்கள் அவர்கள் ஜெயம் பெற வேண்டும். இதில் என்ன சொல்லியிருக்கு, மீதியானியரை உன்னோடு இருக்கிற ஜனத்தின் கையிலே ஒப்பு கொடுக்கிறதுக்கு அவர்கள் மிகுதியாக இருக்கிறார்கள். இத்தனை பேர் வந்திருக்கிறோம். எத்தனை பேர் உண்மையிலேயே இன்றைக்கி ஒரு ஆசீர்வாதத்தோடு போகணும், இந்த செய்தி எனக்கு பிரயோஜனமாக இருக்கணும் அப்படின்னு நம்ம கேட்குறோம் பாருங்கள். அந்த வாஞ்சையை பொறுத்து தான் தேவன் ஆசீர்வாதத்தை நமக்கு கொடுக்க முடியும். அதனால் எல்லாரும் வராங்க, எல்லாருமே நம்ம ஆட்கள், நம்ம இந்த சபையோ ஊழியம் வளரணும், இல்லைன்னா நம்முடைய தேசத்தில் நம்ம இன்னும் தேவனுடைய ராஜ்யம் விரிவடையணும் அப்படிங்கிற மாதிரி இருக்காங்களான்றது தான் கேள்வி. இன்னைக்கு ஆவியானவர் சபைகளையும் இப்படி ஜப குழுக்களையும் அவருடைய கண்கள் என்ன செய்து உற்று நோக்கி கொண்டு இருக்கிறது. எத்தனை பேருக்கு இப்படிப்பட்ட ஒரு வாஞ்சை இருக்குது, எத்தனை பேருக்கு இப்படிப்பட்ட ஒரு தாகம் இருக்குதுன்னு அவர் அறிய ஆவலோடு இருக்கிறார். அப்போ இதில் நம்ம பார்க்கும்போது என்ன செய்ய சொல்றாரு, அடுத்த வசனத்தை வாசிப்போம். என் கை என்னை ரட்சித்தது என்று இஸ்ரவேல் எனக்கு விரோதமாக வீம்பு பேசுகிறதற்கு இடமாகும். ஆமா, ஒரு வெற்றி வரும்போது, ஜெயம் வரும்போது என்ன செய்யறோம், நாங்களாம் ஜெபிச்சோன்னு சொல்றோம். பாத்தீங்களா, இந்த வருஷத்துல வரப்போகிற தேர்தலுக்காக எத்தனை பேர் ஜெபிக்கிறீங்க? கை தூக்கி காமிங்க பார்க்கலாம். யார் வந்தா என்ன நினைக்கிறோமா,
இப்போவே நம்ம படுற கஷ்டம் எப்படி இருக்குன்னு நமக்கு தெரியும். அப்போ அதுக்காக ஒவ்வொரு நாளும் பாரத்தோடு ஜெபிக்கணும். அப்போ வெற்றி வரும்போது என்ன செய்வோம்? எல்லாருமே போன தடவை வெற்றி வந்தது காரணம் எல்லாம் நாங்கள் தான் ஜெபித்தோம். நான் ஓட்டே போடல, எங்கேயோ இருந்தேன். பாருங்கள், நம்ம என்ன செய்வோம்? நானும் சேர்ந்து என்ன செய்கிறது? வெற்றி. அவன் ஜெபம் பண்ணான் சரி, இருந்தாலும் இருதயத்தை உடைச்சி ஊற்றி பாரப்பட்டு ஜெபிக்கிறது யார்? அதுதான் கர்த்தர் கேட்குறாரு. இப்போ இவங்க கையில் ஒப்பு கொடுத்தா இவங்க சொல்லுவாங்க, என்னால் தான் இந்த வெற்றியே வந்துச்சுன்னு சொல்லுவாங்க. அதனால அடுத்த வசனம் வாசிங்க, 3ஆம் வசனம். ஆகையால் பயமும் திகிலும் உள்ளவன் எவனோ அவன் திரும்பி கீழையோர் மலைகளிலிருந்து விரைவாய் ஓடி போக கடவன் என்று ஜனங்களின் செவிகள் கேட்க பிரசித்தப்படுத்து என்றார். உடனே எத்தனை பேர் போயிட்டாங்க? 22,000 பேர். அவங்க என்ன செய்தாங்களா? ஓடி போயிட்டாங்க. கூட தான் இருந்தாங்க பாருங்க, உடனே ஓடி போயிட்டாங்க. அடுத்தது கிதியோனை நோக்கி, ஜனங்கள் இன்னும் அதிகம், சும்மானா டைம் பாஸ் இங்கே வந்திருக்கிறாங்க, அதனால இன்னும் அதிகமாக இருக்கிறாங்க, நீ அவர்களை இறங்கி போக பண்ணு, அவர்களை பரிசித்து காட்டுவேன், உன்னோட கூட வரலாம் என்று நான் யாரை குறிக்கிறேனோ அவன் உன்னோட கூட வர கடவன், உன்னோட கூட வரலாகாது என்று நான் யாரை குறிக்கிறேனோ அவன் உன்னோட கூட வராதிருக்க கடவன். பாருங்க, ஆண்டவரே குறிச்சிடுறார், யார் உன் கூட வரணும் நான் முன்குறிக்கிறேன், யார் வரக்கூடாது அவர்களை நீ கூட்டிகிட்டு போகாதன்னு சொல்கிறார். வெற்றிக்கு ரகசியமே என்னன்னா, நம்ம கூட 1000 பேரை வச்சுக்கிறது இல்லை, என் கூட வந்து 10 பேர் எனக்கு பாடி கார்டாக இருக்கிறதே கிடையாது. ஆனால் ஒரே இருதயத்தோடு எப்படி அந்த ஆண்டவர் கொடுத்த அந்த வெற்றிக்கான வாக்குறுதியை சுதந்திரிக்கிறதுக்கு இந்த கிதியோனோட நடக்கத்துக்கு ஆட்கள் இருக்கணுமே, அதுதான் மெயின். கடைசி என்ன தான் கண்டுபிடிச்சாரு? 300 பேர் போதும்பா, எல்லாரையும் வெளியே அனுப்பிடு, இவங்கெல்லாம் வேணாம். இவங்க வெற்றியை கொண்டாடும் போது களி கூறுகிற பிள்ளைகள், பெருமை பாராட்டி கொள்ளுகிற பிள்ளைகள், தங்களை இணைத்து ஒரு துரும்பு கூட கையால் தள்ளி போடாமல் அந்த வெற்றியை கொண்டாடுகிறவர்கள். அதனால் இவங்கெல்லாம் வேண்டாம், உன்னோடு கூட 300 பேர் போதும்னு சொன்னாங்க. அந்த 300 பேர் எப்படி அவங்க வந்து வெற்றிக்கு காரணராக இருந்தாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கும்போது, இல்லை மற்றதெல்லாம் நம்ம நிறைய நேரம் பார்த்துருக்குறோம், அதை மட்டும் நம்ம பார்க்கலாம். 16ஆம் வசனத்தை வாசிக்கலாம். நியாயாதிபதிகள் 7:16. அந்த 300 பேரை 3 படையாக வகுத்து அவர்கள் ஒவ்வொருவன் கையிலும் ஒரு எக்காலத்தையும் வெறும் பானையும் அந்த பானைக்குள் வைக்கும் தீவட்டியையும் கொடுத்து, நம்ம எவ்வளோ நல்லா பாடி ஆராதிச்சோம், அதில் கூட ஃபயர் வரல. எத்தனை பேர் அக்னி உணர்ந்தீங்க அந்த நேரத்தில்? உள்ளாக இருதயத்துலேருந்து பாடினீங்கல்ல? ஒரு சிலர் பாடினாங்க, மற்றவங்க வந்து வாயை திறக்கிறதுக்கே கஷ்டப்படுறாங்க. இப்படி உட்காடுறாங்க, வாயை மூடுறாங்க, இழுத்து மூடுறாங்க, இப்படி உட்காடுறாங்க, வாயை இழுத்து முடிக்கிறாங்க. ஆண்டவர் நம்ம வாய் திறந்து பேசுகிறோமா? களி கூறுதல் இருக்குதா? அந்த பாட்டை பாடும்போது என்ன வேணும்? ஒரு கொஞ்சம் ஜீவன் வேணும். எவ்வளோ அழகாக ஒரு பாஸ்டர் பாடிக்கிற பேர் எனக்கு தெரியல, சூப்பராக பாடினார், ஆவடி சர்ச்சு பாஸ்டர், அப்படிதானே? அது பார்த்தா அர்த்தம் இல்லாத மாதிரி இருக்குது, ஆனால் அதில் நிறைய ஃபயர், நிறைய அக்கினினால் நம்ம அபிஷேகம் பண்ணப்படலாம். நம்முடைய வைராக்கியத்தை தூண்டக்கூடிய ஒரு பாட்டு, அப்படியே அழகாக அதை வச்சு யார் பாடினாங்க, யார் எழுதுனாங்கன்னு தெரியாது, அருமையான பாடல். அப்போ கிதியோன் என்ன சொன்னார்? இந்த 300 பேரை 3 படையாக வகுத்து அவர்கள் எல்லாருக்கும் கையில் ஒரு எக்காலம், வெறும் பானைக்குள்ளே வைக்கிற தீவட்டியை கொடுத்து அவர்களை நோக்கி, நான் செய்வதை பார்த்து அப்படியே நீங்களும் செய்யுங்கள். இதோ நான் பாளையத்தின் முன்னணியில் வந்திருக்கும் போது நான் எப்படி செய்கிறேனோ அப்படியே நீங்களும் செய்ய வேண்டும். பாருங்க, முன்னாடி வந்து ஒருத்தர் ஜெபம் பண்ணாங்கன்னா என்ன செய்யணும்? அவங்க ஜெபிக்கிற குறிப்புக்கு ஆமென் ஆண்டவரே, ஆமென் ஆண்டவரே, அப்படி செய்யும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி ஒருமனப்படணும். அவங்க ஒன்று ஜெபிக்க, நீங்கள் ஒன்று ஜெபிக்க, நான் ஒன்று ஜெபிக்க, எப்படி இருக்கும் பார்த்தீங்களா? அந்த சத்தமெல்லாம் வெளியே கேட்டுச்சுன்னா எப்படி இருக்கும்? ஒரு மாதிரியே இருக்கும். ஒரு மனம்னா என்னது? அதுதான் கிதியோன் சொல்லி கொடுக்குறார். நான் உங்களுக்கு முன்னாடி வந்திருக்கும் போது நான் எப்படி செய்கிறேனோ அப்படியே நீங்கள் செய்ய வேண்டும். பாவ அறிக்கை பண்ணுற நேரம் நம்ம எல்லாருமே, யார் பரிசுத்தமாக இருக்கிறவங்க, ஒரு கோபப்பட்டால் கூட நம்முடைய பரிசுத்தம் குறைஞ்சி போயிடுது, அப்படி தானே? பரிசுத்த கோபம்னு சொல்லிக்கலாம். மொத்தம் கோபம்தான்.
அப்போ என்ன செய்ய வேண்டியிருக்கு? இயேசுவின் ரத்தத்தை திரும்ப அப்ளை பண்ண வேண்டியிருக்கு. அப்போ இந்த நிலைமையில் ஆண்டவர் சமூகத்தில் நம்ம வரும்போது எல்லாம் அப்படியே அங்கேருந்தே அந்நிய பாஷை பேசி ஆவியானவரில் களி கூர்ந்து ஹல்லேலூயா ரிவாலன சந்தரபா அப்படியே வர்றது கிடையாது. இங்கே வந்து ரொம்ப நேரம் ஊதணும். ஊதி 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 கொஞ்சம் நெருப்பு உண்டாக்கி அப்புறம் 2 விறகு தூக்கி போட்டு அது மாதிரி பாட்டை கொண்டு வந்து உற்சாகப்படுத்த வச்சு எழுமுங்க உட்காருங்கன்னு எக்ஸசைஸ் பண்ண வச்ச அப்புறம் தான் ஊதி ஊதி கொஞ்சம் நெருப்பு வருது. அப்போ இன்றைக்கி கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, நான் என்ன செய்யணும்னா நீங்கள் அதையே செய்யுங்க. நான் முன்னாடியில் எதுக்கு நிற்க வச்சிருக்கிறார் கர்த்தர்? என்னையும் போய் ஒரு கோழையான பயந்தாங்கொல்லியான உதவாக்கரையான என்னையை எதுக்கு நிறுத்தி இருக்கிறாரு? இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஜெயம் கொடுக்கறதுக்கு தான். அதனால் நான் என்ன செய்யணும் அதையே செய்யுங்க. 19ஆம் வசனம் சொல்லுங்கள், படிங்க. இல்லை 18 படிங்க. நானும் என்னோட இருக்கும் சகலமான பேரும் எக்காலம் ஊதும்போது நீங்களும் பாளையத்தை சுற்றி எங்கும் எக்காலங்களை ஊதி கர்த்தருடைய பட்டயம் கிதியோனுடைய பட்டயம் என்பீர்களாக என்று சொன்னான். பாருங்க, கர்த்தருடைய பட்டயம் கிதியோனுடைய பட்டயம். நாங்கள் என்ன சொல்கிறோமோ அதே செய்யுங்க. எக்காலம் ஊதும்போது கர்த்தருடைய பட்டயம் கிதியோனுடைய பட்டயம். அப்போ பாருங்கள், எதுக்கு ஆராதனை முடிஞ்சவொன்னே எல்லாம் கரங்களை தட்டி அந்நிய பாஷைகளில் பேசுங்க, புதிய அபிஷேகத்தினால் பெற்றுக்கொள்ளுங்கன்னு சொல்கிறோன்னா அது வரைக்கும் ஆவியானவர் நம்ம கூட இருந்ததுக்கு, அதை உணர்ந்து அவருக்கு தேங்க் பண்ணுகிறதுக்கு தான். அவரை ஹானர் பண்ணுறோம், அவரை கனப்படுத்துகிறோம். அந்த நேரத்தில் ஒரு புதிய அபிஷேகம் இறங்குவது போல இந்த இடத்துலையும் கூட அவங்க சொல்கிற அந்த கிதியோன் சொல்கிறாரு, நாங்கள்லாம் எக்காலங்களை ஊதும்போது கர்த்தருடைய பட்டயம் கிதியோனுடைய பட்டயம் என்று நீங்களும் என்ன செய்யுங்க, எல்லாரும் கியூவில் நிற்கிற அத்தனை பேரும் நீங்கள் ஆரவாரிங்க, ஆர்ப்பரிங்க. 19ஆம் வசனம். நடுஜாமத்தின் துவக்கத்தில் ஜாமக்காரரை மாற்றி வைத்த பின்பு கிதியோனும் அவனோடு இருந்த 100 பேரும் அந்த ஜாமத்தின் துவக்கத்திலே பாளையத்தின் முன்னணியில் வந்து எக்காலங்களை ஊதி தங்கள் கையில் இருந்த பானைகளை உடைத்தார்கள். 3 படைகளின் மனுஷரும் எக்காலங்களை ஊதி பானைகளை உடைத்து தீவட்டிகளை தங்கள் இடது கைகளிலும் ஊதும் எக்காலங்களை தங்கள் வலது கைகளிலும் பிடித்துக் கொண்டு கர்த்தருடைய பட்டயம் கிதியோனுடைய பட்டயம் என்று சத்தமிட்டு பாருங்க, அப்படியே செய்தார்கள். கர்த்தருடைய பட்டயம் கிதியோனுடைய பட்டயம், கர்த்தருடைய பட்டயம் கிதியோனுடைய பட்டயம். கிதியோனுக்கு பாருங்க எத்தனை சான்சஸ் கொடுத்தாரு. ஆண்டவருடைய அழைப்பை தெரிந்து கொள்ளுதலை உறுதிப்படுத்த அந்த கிதியோனுக்கு நிறைய சான்சஸ் கொடுத்தார். நமக்கு கூட பாருங்கள் நிறைய சந்தர்ப்பங்கள் கொடுக்குறார். நீ உலகத்துக்கு உரியவ கிடையாது, நீ எனக்கு உரியவ. இந்த உலக கவலை, உலக பாரம், இல்லைன்னா உலக பிரகாரமான பயம், மனிதரை ப்ளீஸ் பண்ணுகிற காரியம், இல்லை தோல்வியை சந்தித்து தோல்வியிலே இருக்கிறதுக்காக நான் உன்னை தெரிந்து கொள்ளவில்லை. எத்தனையோ சந்தர்ப்பங்கள் அவர் இடைப்படுகிறார். ஆனால் நாம் கீழ்ப்படுகிறோமா? இவங்க எல்லாம் கீழ்ப்படிந்த போது என்ன நடந்தது என்று பார்க்கும்போது 21ஆம் வசனத்தில் பாளையத்தை சுற்றிலும் அவரவர் தங்கள் நிலையிலே நின்றார்கள். அப்பொழுது பாளையத்தில் இருந்தவர்கள் எல்லாரும் சிலரை கூக்குரலிட்டு ஓடி போனார்கள். பாருங்க, பாளையத்தை சுற்றிலும் இருந்த பெரிய கூட்டம் என்ன செஞ்சுச்சு? ஓடி போச்சு, ஓடி போச்சு. இந்த நாளில் கூட நம்ம கீழே விழுந்துட்டோம்னா எதிரி என்ன செய்வான்? ரொம்ப சந்தோஷப்படுவான். துதி எடுத்தா சாத்தான் ஓடுவான், முறுமுறுத்தா என்ன செய்வான்? திரும்பி வருவான், திரும்பி வருவான். இந்த கிதியோன் பாருங்க, பயந்துக்கிட்டே இருக்கும்போது அந்த பயந்தாங்கொல்லியான கிதியோனை ஆண்டவர் என்ன செய்கிறாரு? நான் உன் கூட இருப்பேன். 16ஆம் வசனத்தை மறுபடியும் வாசிக்கலாம். நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். அதற்கு கர்த்தர், நான் உன்னோடு கூட இருப்பேன், ஒரே மனுஷனை முறியடிப்பது போல நீ மீதியானியரை முறியடிப்பாய் என்றார். நம்ம ஒருத்தர் அந்த கிதியோனை போல வரும்போது, கிதியோனை போல கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்கும்போது, சாக்கு போக்குகளை சொல்லாதபடிக்கு தேவனுக்காக ஒப்பு கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த ஒரு கிதியோனை எப்படிலாம் தேவன் அப்ரிஷியேட் பண்ணுறாரு பாருங்க, புகழ்கிறார். கொஞ்சத்தில் நம்ம உண்மையாக இருந்தால் கூட ஆண்டவர் என்ன செய்வார்? அநேகத்தின் பேரில் அதிகாரி ஆக்குவார். கொஞ்சத்தில் உண்மை இருக்குதா? எந்த ஒரு காரியமாக எடுத்துக்கோங்களேன். ஒரு வேலைக்கு எப்படி உண்மையாக இருக்கிறீங்க, எதுக்காக உழைக்கிறீங்க, சம்பளம் கூட்டி தருவாங்கன்னு தானே. சம்பளம் கூட்டி தந்த பிறகு கூட நினைப்பீங்க அடுத்த வருஷம் தான் இதோட சம்பளம் கூட்டுவாங்க, அது வரைக்கும் கொஞ்ச நாளைக்கு என்ன செய்யலாம், சும்மா அப்படி இப்படி போகலாம். தீபாவளி போனஸ், கிறிஸ்மஸ் போனஸ்லாம் வாங்கின பிறகு இவங்களுக்கு தண்ணி காமிக்கலாம். அந்த கொஞ்ச நாள் எப்படி இருக்கும்? ஒர்க்கெல்லாம் ரொம்ப பெர்ஃபெக்டாக இருக்கும். நம்முடைய ஊழியர்கள் இருக்க மாதிரி கிறிஸ்மஸ் நியூ இயர் முடிஞ்ச உடனே எல்லோரும் கூல் டவுன். அதுக்கப்புறம் என்ன செய்கிறது? பிபிஎஸோட மறுபடியும் கொஞ்சம் அப்படி எழுந்து நிற்கிறது, மறுபடியும் கூல் டவுன். இதே மாதிரி தான் வருஷத்துக்கு 2 தடவை. அப்போ இதில் நம்ம பார்க்கும்போது இந்த நியாயாதிபதிகள் அதிகாரத்தில் நம்ம பார்க்குறோம்,
இந்த கிதியோனை கர்த்தர் என்ன செய்கிறார்? என்கரேஜ் பண்ணி இந்த பெரிய வெற்றியை சுதந்திரிக்கிறதுக்கு அவனுக்கு என்ன செய்கிறார்? சந்தர்ப்பத்தை கொடுக்கிறார். அப்போ எதிரி படையோட இவங்க நேராக போய் அவங்க சண்டை போடவே இல்லை. ஆண்டவர் சொன்னது போல, கர்த்தர் லீட் பண்ணது போல இந்த 300 பேரும் கிதியோனோடு ஒத்துழைத்த போது, பரிசுத்த ஆவியானவரோடு ஒத்துழைத்த போது அவங்க பெரிய வெற்றியை கண்டார்கள் என்று சொல்லி நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையில் கூட வெற்றியை சுதந்திரிக்கணும்னா பரிசுத்த ஆவியானவருக்கு நான் கீழ்ப்படிய வேண்டும். எழுந்து நிற்போமா? ஹல்லேலூயா. எழுந்து நிற்போம். கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணலாம். ரீமாலர சந்துராபா. கருத்தோடு இப்போ ஜெபம் பண்ணுங்க, கருத்தோடு ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. ஆண்டவரே உமக்கு நன்றி ஆண்டவரே, ஆண்டவரே உமக்கு நன்றி ஆண்டவரே. நாங்கள் தேவனால சிறுமைப்படுத்தப்படுறோம்னு சொல்லி தப்பித்து கொள்ளக்கூடாது. இதில் நம்ம செய்த பாவத்தை நிமித்தம் நமக்கு என்ன வந்தது? சிறுமை வந்துச்சு. எப்படி அந்த மீதியானியர் கரத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் ஒப்பு கொடுக்கப்பட்டாங்களோ, நியாயாதிபதிகள் அதிகாரத்தில் எல்லாம் பார்த்தீங்கன்னா, எப்பெல்லாம் தேவனுடைய பிள்ளைகள் இஸ்ரவேல் ஜனங்கள் பாவம் செய்கிறாங்களோ அப்பெல்லாம் கொஞ்சம் எதிரி கையில் ஒப்பு கொடுத்துருவார். ஒருவேளை இந்த நாளில் ஒருவேளை நம்முடைய தேசம் அப்படிப்பட்ட நிலைமையை சந்தித்து கொண்டு இருக்கலாம். ஒருவேளை சபைகள் சந்தித்து கொண்டு இருக்கலாம். தேவ பிள்ளைகள் நாம கூட சந்தித்து கொண்டு இருக்கலாம். நம்முடைய குடும்பத்தில் இருக்க சில பிரச்சனைகள் நம்மை விழுங்க பார்க்கலாம். ஆனால் இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, கிதியோனே நீ பயப்படாதே, கிதியோனே நீ பயப்படாதே என்று சொல்லுகிறார். அந்த கொஞ்சம் உண்மை, கொஞ்சம் தவிப்பு, கொஞ்சம் ஆத்தும பாரம், ஐயோ எல்லாத்தையும் அழிச்சிட்டாங்களே, இந்த மீதியானியர் அழிச்சிட்டாங்களே, கொஞ்சோண்டு இந்த கோதுமையாவது தப்பட்டும், கொஞ்சம் இந்த பஞ்சம் தீர்க்க இது உதவட்டும் என்று சொல்லி கிதியோன் எடுத்த முயற்சியை பார்க்கும்போது ஆண்டவர் அவனுக்கு துணை நின்றது போல, ஆண்டவரே இந்த செய்தியை கேட்கிற தமது பிள்ளைகள்ல ஒரு கிதியோனாவது இருக்கட்டும் ஆண்டவரே. அப்பா இந்த சபையில ஒரே ஒரு கிதியோனை தகப்பனே, அப்பா ஒரே ஒரு கிதியோனாக என்னை தெரிந்து கொள்ளும் ஆண்டவரே என்று சொல்லி, ஓ ராபா சந்தராபா ஊரா ஹம்தனாமி கந்தராபா. ஆனால் யாருக்காவது ஒரு தைரியம் இருக்குதா இந்த கிதியோனை போல? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒருவேளை போரடிக்க வேண்டிய விதத்தில் நான் போரடிக்கல, ஆனால் பக்கத்தில் இருக்க இந்த ஆலையில் போரடித்து இதை நான் மீட்டுக்கொள்ள போகிறேன் என்று நீங்கள் செயல்படும் போது கர்த்தர் உங்களுக்கு துணை நிற்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். ஒரே மனுஷனை முறியடிப்பது போல அந்த மீதியானரை முறியடித்து இஸ்ரவேல் ஜனங்களுக்கு நீ விடுதலை கொடுப்பாய், வெற்றியை கொடுப்பாய், உன்னைத்தான் நான் லீடரா தெரிந்து கொண்டேன் என்று சொல்லும் போது ஆண்டவரை திகைத்து போன கிதியோன் பல முறை சோதித்து பார்த்து 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 முடிவிலே அவன் காதுகள் கேட்க, ஆண்டவரே இந்த வெற்றி தனதுடையதாகும் என்று அறிந்து ஆண்டவரே அதை செயல்படுத்தின போது வெற்றியை கொடுத்தீரே. ஓ ராமா சந்தராபா. ஆண்டவரே நீர் என்னை கண்ணோக்கி பாரும் ஆண்டவரே. தகப்பனே என் வீட்டில் நான் ஒருத்தி தானே இருக்கேன், என் சபையில் ஒரு சில பேர் தானே இருக்கிறாங்க, அன்று என்னை ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே. அப்பாமே ஸ்தோத்திரிக்கிறோம், அப்பாமே ஸ்தோத்திரிக்கிறோம். எதிரிகள் கரத்திலிருந்து எங்கள் ஊழியங்களை காப்பாற்று, சபையை காப்பாற்று, ஊழியக்காரிகளை காப்பாற்று, எங்கள் தேசத்தை காப்பாற்று, எங்கள் மாவட்ட மாநில கிராம பட்டணங்களை காப்பாற்று, எங்கள் பிள்ளைகளின் வாழ்க்கையை காப்பாற்றும் ஆண்டவரே. சொல்லுவீங்களா? ஆண்டவர் சமூகத்தில் சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய கண்கள் நம்மை நோக்கி பார்க்கிறது, கர்த்தருடைய செவிகள் நம்முடைய சத்தத்தை கேட்க ஆவலோடு இருக்கிறதே. ஒப்பு கொடுங்க, ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே நான் ஜெயிக்கணுமே தவிர நான் இன்னும் தோல்வியை சந்திக்க கூடாது, எங்க குடும்பம் தோல்வியை சந்திக்க கூடாது, சபைங்கிற குடும்பம் தோல்வியை சந்திக்க கூடாது. ஆண்டவரே இந்த வட்டாரத்தில் எங்களை ஒரு சாட்சியாக நிறுத்துவீராக. ஆண்டவரே இரக்கம் பாராட்டுங்கப்பா. எங்கள் எதிரிகள் எந்த மட்டும் எங்களை முறியடிப்பாங்க, எங்களெல்லாம் கொள்ளை கொண்டு போறாங்களே, எங்களை நன்மைகள் எல்லாம் படித்து கொண்டு போறாங்களே, நாங்கள் ஒன்றுமில்லாமல் ஓடி ஒளிய வேண்டியவர்களாக இருக்கிறோமே, எங்கள் நிலைமையை மாற்றும் ஆண்டவரே, நிலைமையை மாற்றும். கடன்காரர்களுக்கு ஓடி ஒளிய வேண்டி இருக்கு, வட்டி பிரச்சனைகளுக்கு ஓடி ஒளிய வேண்டி இருக்கு. ஆண்டவரே ஹாஸ்பிட்டலுக்கு போனா பயந்து பயந்து நடுங்கி கொண்டு இருக்க வேண்டி இருக்குது. நிலைமையை மாற்றும் ஆண்டவரே, நிலைமையை மாற்றும் ஆண்டவரே. கஷ்டப்பட்டு உழைக்கிற உழைப்பின் பலன் நாங்கள் அனுபவிக்க முடியாதபடி ஏற்ற நேரத்தில் வெட்டுக்கிளிகளை போன்ற சாபத்தின் கிரிகள் அழித்து போடுதே. எங்களை மன்னியும் ஆண்டவரே, மன்னியும் ஆண்டவரே, மன்னியும் ஆண்டவரே, என்னை எடுத்து பயன்படுத்தும் ஆண்டவரே என்று சொல்லுவீங்களா? உங்க மேல தேவன் ஒரு விசேஷித்த அபிஷேகத்தை வைக்க விரும்புகிறார், விசேஷித்த கிருபைகளை வைக்க விரும்புகிறார், விசேஷித்த தரிசனங்களால் உங்களை நிரப்ப விரும்புகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே அர்ப்பணி
ஜெபிக்கிற பிள்ளைகள் மீது ஆண்டவரே உம்முடைய அபிஷேக தைலம் இறங்கட்டும். அவளுடைய கண்கள் திறக்கப்படட்டும், அவளுடைய செவிகள் திறக்கப்படட்டும். ஒரு கிதியோனுடைய ஆண்டவரே அப்பா எதிரிகள் பேசிக் கொள்ளுகிற அந்த தோல்வி நிறைந்த வார்த்தையை கிதியோனுடைய செவிகள் கேட்டது போல இப்ப அவர்களுடைய காதுகள் கேட்கட்டும் அப்பா. ஓ ரபன சந்த ரபா ஓ ரஹம்த நாது நீ கபா ரபா. ஆண்டவரே போதும் ஆண்டவரை சிறுமைப்படுத்தப்பட்டது, நாங்கள் போதும் ஆண்டவரை சிறுமைப்படுத்தப்பட்டது. இந்த பிள்ளைகளை ஆசீர்வதித்ததுக்கு நன்றி ஆண்டவரே. இந்த கரத்தில் தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம் அப்பா. உமக்கு மாத்திரம் மகிமை செலுத்துகிறோம். இந்த லிங்க்ல இருக்க பிள்ளைகளுக்கு ஜெயத்தை கொடுப்பீராக, ஜெயத்தை பெற்றுக் கொள்வார்களாக. அவர்களுக்கு எதிரான சதி ஆலோசனைகள் முறியடிக்கப்படுவதாக. ஆண்டவரே உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும், தோல்விக்கு பதிலாக ஜெயத்தை கொடுத்து சந்தோஷப்படுத்தும், ஆசீர்வதியும். உமக்கு மாத்திரம் மகிமை செலுத்துகிறோம் பிதாவே. ஆமென், ஆமென்.